கும்பராசிக்காரங்கள பற்றி வெளியில இருப்பவர்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப சாதாரணமா எல்லோரிடமும் கலகலப்பாக பழகுவார்கள். தேவையில்லாத இடத்தில் வாதம் செய்ய மாட்டார்கள். யாராவது தவறு செய்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போய்விடுவாங்க. பார்த்தவர்களுக்கு இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எப்போதும் சந்தோஷமா தான் இருக்கிறார்கள் என்று தாங்க தோணும். ஆனா, அது அவர்களின் வெளிப்புற முகம் மட்டும்தான். உள்ளுக்குள் என்ன நடக்கிறது? எத்தனை கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எத்தனை உணர்வுகளை யாரிடமும் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும்தானே தெரியும். அவர்களின் மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனி உலகமே இருக்கிறது. அமைதியாக தெரிந்தாலும், அந்த அமைதிக்குள்ள 1000 சிந்தனைகள், 1000 திட்டங்கள், ஏன் 1000 போராட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதனால தான் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. கும்பராசிக்காரர்களை பற்றி ஏன் அவர்களை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத கடைசி வரை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, அவங்கள பார்க்கும் உங்கள் பார்வையே மாறலாம். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுத்துட்டா அதை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு இருக்க மாட்டாங்க இவங்க. அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள்ள ஒரு நாள் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு திட்டம் மெதுவாக உருவாகி கொண்டு இருக்குங்க. நீங்களும் அப்படித்தானா? நீங்கள் அப்படின்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை நாட்களாக மனதுக்குள் யாரிடமும் முழுசாக பகிராத ஒரு எண்ணத்தை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. இது நடந்துவிட்டால் என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் மட்டும் நம்பிக்கையோடு பிடித்து கொண்டிருக்கிற ஒரு இலக்கு. அது ஒரு தொழிலாக இருக்கலாம். உங்கள் திறமையை உலகத்துக்கு காட்டும் ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அப்படியும் இல்லையா, இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட முற்றிலும் புதிய பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு முடிவாக கூட இருக்கலாங்க. இந்த எண்ணம் சாதாரண ஆசை இல்லை. பலருக்கு சந்தோஷம் என்றால் என்னங்க? பல பேருக்கு இங்கே சந்தோஷம்னா என்ன? ஒரு புதிய வீடு, அப்படி இல்லைன்னா ஒரு கார், அதுவும் இல்லைன்னா சில பல வசதிகள். ஆனால் கும்பராசிக்காரர்களின் மனசு அதை விட பெரிய ஒன்றை தேடும். நான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும். நான் வாழ்வதற்கே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம்தான் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா கனவு காண்பதும் கூட வித்தியாசங்க. அந்த கனவை அடைய காத்திருப்பது கூட வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதுமே மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். என்னன்னா, நான் எப்போது என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழப்போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க யாருகிட்டமும் வெளிப்படையாக சொல்லாத ஒரு கேள்வி. பெரும்பாலானவர்களின் ஆசை இன்னும் கொஞ்சம் வசதி வேண்டும் அப்படிங்கிறது தானே. ஆனால் கும்பராசிக்காரர்களின் மனசு அதை விட வேறொரு விஷயத்தை தேடுதுங்க. யாருடைய அனுமதியும் இல்லாமல் முடிவு எடுக்க வேண்டும். யாருடைய கட்டுப்பாட்டிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. என் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் என்ற எண்ணம் தான் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த எண்ணம் ஒரு நாளில் வந்தது இல்லை. இதற்கு பின்னால் நிறைய ஏமாற்றங்களும் இருக்குது. புரிந்து கொள்ளப்படாத தருணங்களும் இருக்குது. என்னை யாரும் உண்மையிலேயே புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த வழியாக கூட இருக்கலாங்க. யாருமே என்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த வழியாக கூட இருக்கலாம். அதனால தான் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய மனசு முழுசாக அந்த இடத்துல இருக்காதுங்க. அவங்க எங்கே இருந்தாங்கனாலும் அவங்க மனசு முழுசாக அங்கே இருக்காது. ஒரு குடும்ப விழாவாக இருக்கட்டும், இல்லைன்னா நண்பர்களுடன் பேசும் நேரமாக இருக்கட்டுங்க, அதுவும் இல்லையா அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லோருடனும் சேர்ந்து சிரிப்பாங்க, பேசுவாங்க. எல்லாம் சரியாக இருப்பது போலவே இவங்க நடந்துக்குவாங்க.
ஆனாலும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவங்களுடைய மனசு வேறு ஒரு உலகத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும். போலியான சிரிப்பா தான் இருக்கும். இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே? நான் நினைத்த வாழ்க்கையை ஆரம்பிக்க சரியான நேரம் எப்போது வரும்? இந்த இடத்தை விட்டு வெளியேற நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட 100 கேள்விகள் அமைதியாக இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில பார்க்கும் யாருக்குமே அது தெரியாது. ஆனால் இவங்களுடைய மனதுக்குள்ள நடக்கும் இந்த ஒரு போராட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் முழுமையாக புரியுங்க. இன்னும் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுடைய மனசு ஒரு நாளும் அமைதியாவே இருப்பதில்ல. ஒரு வேலைய செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள வேறு ஒரு வாழ்க்கைக்கான கணக்கு பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டே தானே இருக்கும். இது உண்மைங்களா? உண்மைன்னா ஆமான்னு சொல்லுங்க. இங்கிருந்து வெளியேற சரியான நேரம் எது? நான் நினைப்பதை எப்படி நிஜமாக மாற்றுவது? ஆரம்பத்துல வருமானம் இல்லைனாலும், அதை எப்படி சமாளிப்பது? இந்த மாரி பலதரப்பட்ட கேள்விக்கும் உங்கள் மூளையே பதில் தேடிக் கொண்டிருக்குங்க. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு யோசிப்பீங்க. ஆனா, இது எல்லாமே இந்த மாரி நீங்க யோசிக்கிறது எல்லாமே யார் கூடயும் அவ்வளவு எளிதா சொல்ல மாட்டீங்க நீங்க. யார்கிட்டயும் இத சொல்ல மாட்டீங்க. ஏன்னா, எல்லாரும் உங்கள் கனவை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்காதுங்க. நீங்கள் சொல்லும் முன்பே, ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஒண்ணு சொல்லலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே, அதெல்லாம் ரிஸ்க்கு. இருக்கிற வேலைய பார்த்துக்கோ. தேவையில்லாம வாழ்க்கைய கெடுத்துக்காத. அப்படிங்கிற பதில் தான் வரும் என்று உங்களுக்கே தெரியும். அதனாலேயே என்னமோ தான், உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் மட்டும் தான் சாட்சியாக இருப்பீர்கள். சில நேரங்கள்ல அந்த பாரத்த தனியாக சுமப்பது கூட உங்களுக்கு பழகிப் போய் விடுங்க. ஆனா, இதற்கு பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் நடக்கிறதுன்னு சொல்லலாம். அவர்களுடைய மனசுக்குள்ள அந்த கனவு ஏற்கனவே பலமுறை வெற்றி பெற்றிருக்கும். எந்த வழியில போக வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எதிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும்? ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு என்ன தீர்வு? இது எல்லாமே மனதுக்குள்ள தெளிவாக இருக்கும். ஆனா, நிஜ வாழ்க்கையில அந்த முதல் அடிய மட்டும் எடுத்து வைக்க முடியாம, நாட்கள், மாதங்கள், சில நேரங்கள்ல வருடங்கள் கூட கடந்து விடுங்க. இதை பார்த்து பலர் இவ்வளவு யோசிக்கிறாரு. ஆனா, எதையும் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு. அதாவது நெறையா பேர் சொல்லுவாங்க. இவ்வளவு யோசிக்கிறாரு இவரு. ஆனா, எதையுமே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாருன்னு நெனைச்சுக் கொள்வாங்க எல்லாருமே. நெறைய பேர். ஆனா, உண்மை அதுவல்ல. நீங்க சோம்பேறிகள் இல்லை. கும்பராசிக்காரர்கள் சோம்பேறிகள் இல்லை. திறமை இல்லாதவர்களும் இல்லைங்க. நேரம் வராததால் கூட இல்லைங்க. அவர்களை நிறுத்தி வைத்திருப்பது வேறு ஒன்றுங்க. அது என்ன தெரியுமா? அவர்களுடைய ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதால் தான். எப்படிங்க? ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையையே முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதால் தான், அந்த ஒரு அடியை வைக்கும் முன் 100 முறை யோசிச்சு உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பாங்க இவங்க. எடுத்தோனே அடியே வைக்க மாட்டாங்க. 100 முறை யோசிப்பாங்க. இங்கு தான் நிறைய பேர் தெரியாமலேயே ஒரு சின்ன தவறு செய்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாம பண்றாங்க. அது திறமை இல்லாததால இல்ல, தைரியம் இல்லாததாலும் இல்லைங்க. மாறாக அளவுக்கு அதிகமா அவங்க யோசிக்கிறதால தான். ஒரு விஷயத்த ஆரம்பிப்பதற்கு முன் அத எல்லா கோணத்திலும் ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும் என்று நினைப்பீர்கள். கரெக்ட்டா? இதில் ஏதாவது தவறு நடந்தால், அடுத்த கட்டத்தில் இதை எப்படி சமாளிப்பது? இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் நல்ல நேரம் கிடைக்குமோ? இப்படி ஒரு கேள்வி முடியும் முன்பே, இன்னொரு கேள்வி மனசுக்குள்ள வந்துவிடும். இதைத்தான் நான் 100வது படியை முதலில் பார்க்கும் பழக்கம் என்று சொல்வேங்க. முதல் படி பார்க்க மாட்டேங்க. 100வது படி எடுத்தோனே பார்ப்பீங்க. பொதுவாக மற்றவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? முதல் அடியை எடுத்து வைப்பார்கள். வழியில என்ன வருகிறதோ அதை அப்போது பார்த்துக்கொள்வார்கள். ஆனா, கும்பராசிக்காரர்களின் மனசு அப்படி இல்லை.
முதல் அடியை வைப்பதற்கு முன்பே கடைசி வரை என்னென்ன நடக்கலாம் என்று முழு பயணத்தையும் மனதுக்குள் ஓட்டி பார்த்து விடுவார்கள். ஆரம்பிச்சிருக்கவே மாட்டீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கடைசியில என்ன நடக்குங்கிறத இப்பவே யோசிச்சு பார்த்துருவீங்க. 2வது வருடத்தில் என்ன சவால் வரும்? 3வது வருடத்தில் என்ன மாற்றம் நடக்கும்? சரி, தோல்வி வந்தால் என்ன செய்வது? வெற்றி வந்தால் அதை எப்படி சமாளிப்பது? இப்படி இன்னும் நடக்காத சம்பவங்களுக்கு கூட இப்போதே வந்து நீங்க பதில் தேட ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதே பதில் தேடிட்டு இருப்பாங்க. அதனால தான் எல்லாமே சரியாக இருந்தால் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக மனசுக்குள்ள வேரூன்றி விடுகிறது. சூழ்நிலை வந்து சரியாக இருக்க வேண்டும். பணம் போதுமான அளவு இருக்க வேண்டும். அது கூடவே நேரம் சரியாக அமைய வேண்டும். எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. எல்லாமே இப்படி சரியாக இருந்த பிறகு தான் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது. இது வந்து ரொம்ப ஒரு தெளிவான, ரொம்ப ஒரு பொறுப்பான முடிவு மாதிரி தான் தெரியுங்க. ஆனா உண்மையில அதுதான் பல நேரங்களில் உங்கள் கனவுக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும் நடுவில் நிற்கும் மிகப்பெரிய சுவராக மாறிவிடுகிறது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, வாழ்க்கையில் எல்லாமே வந்து 100% சரியாகும் அப்படின்னு பெரும்பாலும் ஒண்ணு வருவதே இல்லைங்க. எல்லாமே 100% இருக்காது இல்லையா? ரியல் ஃபேக்ட் இதுதான். ஆரம்பிப்பவர்கள் தான் வழிய கண்டுபிடிக்கிறாங்கங்க. ஒரு வேலைய ஆரம்பிக்கணும். காத்திருப்பவர்களுக்கு இன்னொரு காரணம் மட்டும் கிடைத்துக்கொண்டே இருக்குங்க. இந்த மாயைக்குள் சிக்கிக்கொண்டு கும்பராசிக்காரர்கள் இன்னொரு பெரிய தவறை செய்வார்கள். அதுதான் வந்து தயாரிப்பு என்ற மாயை. த ப்ரிப்பரேஷன் ஆஃப் இல்யூஷன்பாங்க. நீங்கள் வந்து சோம்பேறி கிடையாதுன்றேன். அந்த ஆசைக்காக நீங்கள் நிறைய மெனக்கெடுகிறீர்கள். ஆனால் எப்படி அந்த தொழில் சம்பந்தமாக அதாவது நீங்க எப்படின்னா அந்த தொழில் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, YouTubeல 100 வீடியோ பார்ப்பீங்க. நிறைய புத்தகங்கள படிப்பீங்க. தேவையான உபகரணங்கள வந்து ஆன்லைன்ல தேடி தேடி வாங்குவீங்க. எல்லாவற்றையும் ஒரு டைரியில அழகா எழுதி வச்சிருப்பீங்க. நான் பிஸியாக இருக்கிறேன். என் கனவுக்காக உழைக்கிறேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தகவல்களை சேகரிப்பதும், நிஜமாகவே களத்தில் இறங்கி வேலை செய்வதும் ஒன்றல்ல இல்லையா? 2 வேற வேற. இந்த டேட்டாவை எல்லாம் தேடிக்கொண்டே இருப்பது, செயலில் இறங்குவதை தள்ளிப் போடுவதற்கான ஒரு மிக நாகரீகமான முகமூடிங்க. அந்த முகமூடியை நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே அணிந்திருக்கிறீர்கள். நிஜ உலகத்தின் கரைகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதுதான் உண்மையான காரணம். உங்கள் மூளைக்குள் இருக்கும் அந்த திட்டம் எந்த ஒரு பிழையும் இல்லாமல், எப்படின்னா சாதாரணமா கிடையாது. 4K ரெசல்யூஷன்ல அவ்வளவு அழகா இருக்கிறது. ஆனா, அதை நிஜத்தில் செய்யத் தொடங்கும்போது, உங்க மைண்ட்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா நிஜத்துல அத நீங்க செய்யலான்னு நினைக்கும்போது, அது வந்து நீங்கள் நினைத்த அளவுக்கு அழகாக இருக்காது. நிறைய தவறுகள் நடக்கும். பல விஷயங்கள் வந்து சொதப்பும். அந்த அரைகுறையான, அவலட்சணமான தொடக்கத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. உங்களுடைய கற்பனையில் உள்ள அந்த முழுமையான அழகை கெடுக்க நீங்கள் விரும்பவில்லைங்க. இதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வருவது? இயற்கையின் ஒரு சின்ன விதியை புரிந்து கொள்ளுங்கள். மூளைக்குள் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான, ஏன் ஒரு கச்சிதமான சிந்தனையை விட, நிஜ வாழ்க்கையில எடுக்கப்படும் ஒரு சின்ன அரைகுறையான பிழைகள் நிறைந்த செயல் 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததுங்க. அர்த்தம் புரியுதுங்களா? நீங்க மூளைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிந்தனைய விட, நீங்க நிஜ வாழ்க்கையில செய்யப்படுற ஒரு வேலையில வர்ற பிழைகள் வந்து 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த உலகம் சிந்தனைகளுக்கு பரிசளிப்பதில்லை, செயலுக்கு மட்டுமே பரிசளிக்கிறது. உங்கள் ஆசை நிறைவேறப் போகிறது. இன்றே செய்யுங்கள் என்று இந்த தலைப்பை பார்த்தவுடன், சரி இன்று இரவுக்குள் எல்லாம் மாறிவிடும் போலிருக்கிறது என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதை மாற்றுங்கள். அப்படி ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கையெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில நடக்காது. ஆனால் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மை இருக்கிறது. இன்றே செய்யுங்கள் என்பதன் அர்த்தம், இன்று நீங்கள் வேலையை விட வேண்டும் என்பதோ, இல்லைனா ஒரே நாளில் உங்கள் பிசினஸை ஆரம்பிக்க வேண்டும் என்பதோ கிடையாது. இன்று நீங்கள் அந்த தேக்க நிலையை உடைக்க வேண்டும்.
அந்த ஆசைக்காக இன்று ஒரு சின்ன செயலை செய்யுங்கள். யாரிடமாவது ஒரு தகவல் கேட்க வேண்டுமா? இன்னிக்கே தயங்காம அந்த ஃபோன் காலை செஞ்சு அவங்க கிட்ட கேட்டுருங்க. இல்லையா ஒரு வெப்சைட்டிற்கு பெயர் பதிவு செய்ய வேண்டுமா? இன்றே பதிவு செய்யுங்கள். உள்ளே இருக்கும் கதையை எழுத வேண்டுமா? அந்த முதல் பக்கத்தை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே எழுதி முடியுங்கள். ஒரு தேங்கி கிடைக்கும் தண்ணீரில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுவது போல அந்த முதல் அலை இன்றே உருவாக வேண்டும். எல்லாமே அரைகுறையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பாதை முழுமையாக தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. அந்த முதல் நகர்வு மூளைக்குள் இருக்கும் நிஜ உலகத்திற்கு வந்தாக வேண்டும். இந்த ஒரு சின்ன அடியை நீங்கள் எடுத்து வைக்கும்போது எப்படிங்க? இந்த ஒரு சின்ன அடியை நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாயை என்ன தெரியுமா? இத்தனை நாட்களாக உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத கோபம் இருந்திருக்கும். உண்மைங்களா அது? யோசிச்சு பாருங்க. சுற்றி இருப்பவர்கள் மீது ஒரு எரிச்சல் வந்திருக்கும். ஒரு விதமான இறுக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்கள அப்படியே அழுத்தி இருக்கும். அந்த ஒற்றை ஆசையை நோக்கி நீங்கள் ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கும் அந்த நொடியே, இந்த அத்தனை மன இறுக்கங்களும், கோபங்களும் காணாமல் போவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால், அந்த ஆசை நிறைவேறாத விரக்தி தான் இத்தனை நாட்களாக உங்கள் கோபமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. கரையிலேயே நின்று கொண்டு கடலின் ஆழத்தை அளக்க முடியாது இல்லையா? பயணத்தில் வரும் சிக்கல்களை பயணம் தொடங்கிய பிறகுதான் நீங்கள் சமாளிக்க முடியுங்க. எல்லாம் சரியாக அமைகிற அந்த சரியான நேரம் என்பது நீங்கள் பாதுகாப்புக்காக உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்ட ஒரு பொய். அது உண்மை கிடையாது. உங்களுக்கான சரியான நேரம் நாளை அல்லங்க. அது அடுத்த மாதமும் அல்ல. எல்லாம் செட்டிலான பிறகு வரும் ஏதோ ஒரு தேதியும் அல்ல. அது இன்று தான், இந்த நிமிடம்தான். ஏனென்றால் இதை நீங்கள் படித்து கொண்டிருக்கும் இந்த நொடியில் கூட உங்கள் மூளை அந்த ஆசையை பற்றித்தான் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பயத்தை ஓரமாக வையுங்கள். முதல்ல பர்ஃபெக்ஷன் என்ற மாயையை தூக்கி எறியுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே பர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. அந்த முதல் செயலை மிகச் சாதாரணமாக இன்றே தொடங்குங்கள். உங்களுக்கான பாதை அந்த முதல் அடிக்கு பிறகு தானாகவே வெளிச்சத்திற்கு வரும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை வெறும் கற்பனையாக மட்டும் பார்க்காதீங்க. அது நல்லா வருதோ தப்பாக வருதோ அந்த முதல் அடியை இன்றைக்கே தொடங்குங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தியது அப்படின்னு தோணினா கீழே நான் இன்று தொடங்குகிறேன் என்று ஒரு கமெண்ட் மட்டும் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களைப் போல அமைதியாக போராடி கொண்டிருக்கும் இன்னொரு கும்பராசிக்காரர்களுக்கும் உதவலாம் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள். இது போன்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய ராசி பலன்கள் மற்றும் ஆழமான உளவியல் தகவல்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.